வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நஜீப் சம்பந்தப்பட்ட அரசாணை விவகாரம் நீதிமன்றத்திற்கு மதிப்பளிப்பீர். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் எஞ்சிய 6 ஆண்டு சிறை தண்டனை காலத்தை அவர் வீட்டுக் காவலில் கழிப்பதற்கு முன்னாள் மாமன்னர் அரசாணை பிறப்பித்துள்ளதாக கூறப்படும் விவகாரத்தில் எந்தவொரு அறிக்கையும் வெளியிட வேண்டாம் என்று சட்டத்துறை அலுவலகம் இன்று அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டுள்ளது. இவ்விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் உள்ளது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு குறித்து பொதுவில் விவாதிப்பதற்கும் அறிக்கை வெளியிடுவதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. நஜீப்பிற்கு அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறி தொடுக்கப்பட்ட வழக்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து நஜீப் புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அதன் மீதான விசாரணை வரும் ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் மாமன்னர் தனது தந்தையை வீட்டுக் காவலில் வைப்பதற்கு அரசாணை உத்தரவை வழங்கியிருப்பதாக அவரே தம்மிடம் நேரடியாக கூறியதாக நஜீப்பின் புதல்வர் டத்தோ நிசார் நஜீப் அந்த மேல்முறையீட்டு வழக்கில் புதிய அபிடேவிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் அந்த அரசாணை உத்தரவு குறித்து ஆளுக்கு ஆள் விவாதிப்பதற்கும் அறிக்கை வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அலுவலகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினுக்கு எதிராக திவால் நோட்டீஸ் பிரகடனத்தை கோரி டிஏபி தலைவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான லிம் குவான் எங் வழக்கு மனு ஒன்றை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்துள்ளார். யயாசான் அல் புகாரி எனும் இஸ்லாமிய தொண்டு அமைப்புக்கு வரி விதிக்குமாறு தாம் உத்தரவிட்டதாக கூறி பொய்யான தகவலை பரப்பி தமக்கு அவதூறு விளைவித்த குற்றத்திற்காக உயர் நீதிமன்றம் தமக்கு 13,50,000 ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்த முஹிடின் தவறிவிட்டதாக லிம் குவான் தமது வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் லிம் குவான் எங்கிற்கு வழங்கப்பட்ட சாதகமான தீர்ப்பை எதிர்த்து தாங்கள் மேல்முறையீடு செய்யவிருப்பதால் திவால் நோட்டீஸ் பிரகடன நடவடிக்கையை ஒத்திவைக்குமாறு வழக்கு மனு ஒன்றை தாக்கல் செய்யவிருப்பதாக முஹிடினின் வழக்கறிஞர் சேத்தான் ஜேத்வானி தெரிவித்தார். மருத்துவ காப்புறுதி கட்டண பிரீமிய தொகைகள் அதிகரிக்கப்படும் நிலையில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தேசிய காப்புறுதி திட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் என்று செனட்டர் ஒருவர் இன்று கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய காப்புறுதி திட்டத்தை அமல்படுத்துவதில் எவ்வித அரசியல் அச்சுறுத்தலின்றி அரசாங்கம் துணிந்து முடிவெடுக்க வேண்டும் என்று செனட்டர் டாக்டர் முகமது ஹத்தா முகமது ரம்லி கேட்டுக்கொண்டார். இதுபோன்ற சுகாதார கவனிப்புக்கு மக்கள் எளிதாக சிகிச்சையை பெறுவதற்கு தேசிய காப்புறுதி திட்டம் அவசியமாகும். கதிர்வீச்சு சிகிச்சை, உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் இருதய சிகிச்சை போன்றவற்றுக்கு மக்கள் நீண்ட காலமாக காத்திருப்பதை தடுக்கவும் அவர்கள் உடனடியாக மருத்துவ கவனிப்புக்கு கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்யவும் தேசிய காப்புறுதி திட்டம் இன்றியமையாததாகும் என்று அந்த மேலவை உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். தனது முன்னாள் மனைவி சுய நினைவை இழந்து முடத்தன்மையை எதிர்கொள்ளும் அளவிற்கு அவரை கடுமையாக தாக்கிய குற்றத்திற்காக வியாபாரி ஒருவருக்கு ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. 41 வயது ரோஸ்மைனி அபாங் ராவ் என்ற அந்த வியாபாரிக்கு எதிரான குற்றச்சாட்டை நிரூபிப்பதில் ப்ராசிக்யூஷன் தரப்பு வெற்றி பெற்றுள்ளதாக வழக்கை செவிமடுத்த நீதிபதி ஃபத்திமா ஜஹாரி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி லாக்கேன் கம்போங் அமானில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீட்டில் அந்த வியாபாரி இக்குற்றத்தை புரிந்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அந்நிய நாட்டவர்கள் எவ்வித சோதனையும் இன்றி நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் குடிநுழைவுத்துறை சோதனைச் சாவடியில் செட்டிங் முறையை அமைத்த 2 குடிநுழைவு அதிகாரிகள் விரைவில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கின்றனர். செட்டிங் முறை அமைப்பதற்கு மூளையாக இருந்து செயல்பட்டதாக நம்பப்படும் அந்த 2 அதிகாரிகளும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவாக விசாரணை அறிக்கை துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்தார். 50க்கும் மேற்பட்ட குடிநுழைவு அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் குடிநுழைவுத் துறையிடம் காணப்படும் 11 பலவீனங்களையும் தங்கள் ஆணையம் அடையாளம் கண்டுள்ளதாக அசம்பாக்கி குறிப்பிட்டார். வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அனைத்து ஊராட்சி மன்றங்களிலும் 25 விழுக்காடு அதிகரிப்பை உட்படுத்திய மதிப்பீட்டு வரி மறுசீரமைப்பை ஸ்லாங்கூர் அரசு இன்று அறிவித்துள்ளது. 100 விழுக்காடு வரி அதிகரிப்பை எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் சொத்து உரிமையாளர்கள் புதிய கட்டண நிர்ணயத்தின் மூலம்
75% வரை தள்ளுபடியை பெறுவார்கள் என்று ஊராட்சித்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ எங் சுய் லிம் கூறினார். உதாரணமாக 2024ஆம் ஆண்டில் செலுத்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புக்கான மதிப்பீட்டு வரி வருடத்திற்கு 100ஆக இருந்திருந்தால் மறு மதிப்பீட்டிற்கு பிறகு அது வருடத்திற்கு 200 ரிங்கிட்டாக உயர்ந்திருக்கும். இருப்பினும் தற்போது நிர்ணயிக்கப்பட்ட 25% வரையிலான வரி அதிகரிப்பு காரணமாக 2025இல் செலுத்தப்பட வேண்டிய புதிய வரியின் அளவு 125 ரிங்கிட்டாக மட்டும் இருக்கும் என்று அவர் கூறினார். இந்த தள்ளுபடி வரி விகித அதிகரிப்பு 5 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என்பதோடு இதன் மூலம் அனைத்து ஊராட்சி மன்றங்களும் 35 கோடியே 50 லட்சம் ரிங்கிட்டை கூடுதல் வருமானமாக பெறும் என்று விஸ்மா தேவான் நகரி ஸ்லாங்கூரில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எங் சுய் லிம் தெரிவித்தார். கிழக்கு கரையோர மாநிலங்கள் உட்பட 7 மாநிலங்களில் வரும் புதன்கிழமை வரை கடும் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வுத்துறை மையமான மேட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பஹாங்கில், குவாந்தான், பக்கான், ஜெராந்தூட், மாரான் மற்றும் ரொம்பின் ஆகிய 5 மாவட்டங்களிலும், திரங்கானுவில் உள்ள கமாமான் மற்றும் டூங்கூன் ஆகிய 5 மாவட்டங்களிலும் தொடர்ந்து மோசமான அளவிலான கனமழை பெய்யும் என்று இன்று வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் அது தெரிவித்துள்ளது. இதே காலகட்டத்தில் கிளந்தான் மற்றும் பெர்லிஸ் முழுவதும் எச்சரிக்கை மட்டத்தில் தொடர் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பேரா மாநிலத்தின் உலு பேரா மற்றும் கிடா மாநிலத்தின் குபாங் பாசு, கோத்தஸ்னா, பொகோ செனா, படாங் தரா, பண்டாங், சீக், பாலிங் ஆகிய மாவட்டங்களில் இதே நிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பஹாங் மாநிலத்தின் கேமரன் ஹைலண்ட்ஸ், லிப்பிஸ், ரவோப், பந்தோங், தமர்லோ ஆகிய மாவட்டங்களும் கடும் வானிலையை எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மேட் மலேசியா குறிப்பிட்டுள்ளது. குழந்தை பராமரிப்பாளர் இல்லத்தில் எறும்பு கடித்திருக்கலாம் என்று நம்பப்படும் 6 மாத ஆண் குழந்தை ஒன்று மூச்சடைத்து உயிரிழந்தது. இச்சம்பவம் இன்று காலை 11:30 மணி அளவில் மலாக்கா ஜாசின் மர்லிமாவில் நிகழ்ந்தது. ஹாராஸ் நோஆ நஸ்ரோல் என்ற அந்த குழந்தை மூச்சடைத்த நிலையில் முகத்தில் எறும்புகள் சூழ்ந்த நிலையில் கிடப்பதை கண்ட குழந்தை பராமரிப்பு பெண்மணி பின்னர் குழந்தையின் தந்தையை தொடர்பு கொண்டு தகவலை கூறியுள்ளார். அருகாமையில் வசித்து வந்த குழந்தையின் பாட்டி தகவல் கிடைத்து அந்த குழந்தையை மர்லிமாவில் உள்ள கிளினிக்கிற்கு அவசரமாக தூக்கிச் சென்றுள்ளார். ஆனால் குழந்தை இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டதாக குழந்தையின் தாயார் 25 வயது ஐனோல் இசா ரஸ்லான் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் தங்களின் ஒரே குழந்தையையும் பறிகொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கியத்திற்கு தாங்கள் ஆளாகியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். புரோஸ்டேட் நோயினால் அவதி உற்று வரும் மூத்த கலைஞர் ஐயாதுரை வேலையா அறுவை சிகிச்சைக்கு நிதி உதவி கோரி பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார். கடந்த சில மாதங்களாக பெரும் துன்பத்தில் இருப்பதாக கூறும் ஐயாதுரை பொதுமக்கள் வழங்கும் நிதி உதவி தமது அறுவை சிகிச்சை செலவினத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்கிறார். குவாலலும்பூர் டேச பட்டாலிங் அமடேச அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கும் ஒரு முன்னாள் டாக்ஸி ஓட்டியான 78 வயதான ஐயாதுரை 1968ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இரத்தப்பேய் படத்தில் VI முரளி என்ற பாகத்தில் நகைச்சுவை நடிகராக நடித்திருப்பதாக குறிப்பிடுகிறார். 80ஆம் ஆண்டுகளில் மலேசிய வானொலி நாடகங்களில் நடித்தவரான ஐயாதுரையின் மருத்துவ சிகிச்சைக்கு உதவ விரும்புகின்றவர்கள் 012 646 7292 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். 2 மாதங்களுக்கு முன்பு கார் நிறுத்தும் இடத்தை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட தகராற்றில் ஆடவரை தாக்கிய குற்றத்திற்காக முதியவர் ஒருவருக்கு குவாலலும்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 1500 வெள்ளி அபராதம் விதித்தது. அபராத தொகையை செலுத்த தவறினால் 1 மாத சிறை தண்டனையை விதிப்பதாக மேஜிஸ்ட்ரேட் மரிஸ்கா கலீசான் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி காலை 7:30 மணி அளவில் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலான் பரிசாவில் சாலை ஓரத்தில் 42 வயது நபரை தாக்கியதாக 68 வயது எங் ஹெங் சாய் என்பவர் குற்றச்சாட்டப்பட்டார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் காரின் எண்ணெய் பெடலில் 2 கார்களும் சிக்கிக் கொண்ட நிலையில் ஆடவர் ஒருவர் சுமார் 40 நிமிடம் பெரும் அவதிக்குள்ளாகினார். இச்சம்பவம் இன்று காலை 7:40 மணி அளவில் திரங்கானு கமாமான் கர்த்தே ரந்தாவ் பெட்ரோனாஸ் விளம்பிப்பு பகுதி அருகில் நிகழ்ந்தது. அவசர அழைப்பு கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் புரோடுவா மைவி காரின் இடிபாட்டிலிருந்து அந்த ஆடவரை மீட்பதற்கு பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தியதாக அதன் செயலாக்க கமாண்டர் முகமது நஸ்ரி அஹ்மத் தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு முன்பு உடல் ஊனமுற்ற 15 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக பாதுகாவலர் ஒருவருக்கு
கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 15 ஆண்டு சிறை மற்றும் 9 பெரும்படி தண்டனை விதித்தது. 27 வயது முகமது ரஃபீஇ அப்துல்லா என்ற அந்த பாதுகாவலர் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி காலை 5 மணி அளவில் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலாங் குச்சைலாமாவில் உள்ள ஒரு ஸ்டார் அறையில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தனக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டை அந்த பாதுகாவலர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.